தோட்டத்தினுடைய உரிமையாளர் மிஸ்டர் பாண்டியன் சார் அவரை நம்ம அறிமுகப்படுத்துறோம். அவருடைய அப்பா உயர்திரு மிஸ்டர் ராஜேந்திரன், அவங்களுடைய சாருடைய அம்மா மற்றும் மகள் அபெம்பா. அருமையான பேரு. இது என்ன ரகம் சார்? சிரஞ்சீவி 1 பசுமை பூமியில வாங்கினது. இது வாங்கி நடவு செய்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆச்சு. இந்த மரம் எத்தனை வருஷத்துல காய்ப்பு வந்துச்சு? இந்த மரம் கரெக்டா 3 வருஷத்துல வந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரி 36வது மாதம் பாலம் வந்துருச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி பூமி, ஆர்எஸ்பதி இருக்கிற ஏரியாவில் 3 வருஷத்துல நடவு செய்து வந்துருச்சு. இது வரைக்கும் இதுல எவ்வளவு காய் அறுவடை பண்ணிருப்பீங்க? இதுல ஒரு 25 காய் 30 காய் இது பண்ணியாச்சு. 25-30 காய் வந்து வெட்டி எல்னிக்கு கொடுத்தீங்களா? தேங்காய் இளநிக்கு 2 கொலை கொடுத்தாச்சு, 1 கொலை தேங்காய். எல்னிக்கு 2 கொலை. என்ன ரேட்டு போட்டு எடுத்தாங்க? எல்னி 20 ரூபா போட்டு எடுத்தோம். எல்னி 20 ரூபா போட்டு தான் எடுத்தாங்க. தேங்காய் 27 ரூபா போச்சு கிலோ. இல்ல ஒரு காய் 27 ரூபாயா? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? இப்பதான் 2 வாரம் ஆகுது. ஒரு காய் அப்ப எத்தனை கிராம் இருந்ததுன்னா ஏறக்குறைய 1 கிலோ இருந்திருக்கு. 3/4 கிலோக்கு மேல இருக்குமா வெயிட்? இல்ல வெயிட் போட மாட்டாங்க, இங்க வந்து எண்ணிக்கையில தான் எடுப்பாங்க. ஒரு காய் 27 ரூபா. விவாஸ் சிரஞ்சீவி 1 காய் 4 வருஷம் மரம், இளநீ 20 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. காய் வந்து உரிச்ச காய் வந்து ஒரு காய் 27 ரூபா. அப்ப நிச்சயமா 1/2 கிலோவுக்கு மேல இருக்கு. இது உரிச்ச பருப்பு எப்படி இருக்கு? பருப்பு நல்லா கனமா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. நாட்டுக்காய மாதிரி நல்லா பருப்பு அதோட நல்லா பெருசாவே இருக்கு. ஓ, நாட்டுக்காயோட பருப்பு கனமா நல்லா இருக்கு. அவ்வளவு திக்னஸா இருக்கு. திக்னஸ் நல்லா இருக்கு குட்டகத்திலேயே. ஆமா, ஒரே சந்தோஷம். இளநீ எப்படி நல்லா டேஸ்ட்? இளநீ சூப்பரா இருக்கு. இளநீ தண்ணி குடிச்சவங்க திருப்பி இங்கே தான் வந்து வாங்குவாங்க. இளநீ தண்ணி குடிக்கிறவங்க திருப்ப இங்கே தான் வராங்க. அப்பன்னு சொன்னா நம்முடைய பாண்டியன் சாரு உண்மையிலே சந்தோஷமான ஒரு செய்தியா பதிவு பண்றாரு. உண்மையிலே ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஐயா. ஆமா. நீங்க ஐயா குடிச்சு பாத்தீங்களா எண்ணி? அண்ணி இந்த மாதிரி நீங்க குடிச்சிருக்கவே மாட்டீங்க. யாரும் குடிச்சிருக்க முடியாது. அவர் இளநிக்காரரு இந்த மாதிரி இளநீ நான் வெட்டவே இல்லைன்ட்டாரு. இளநிக்காரங்களே இத மாதிரிப்பட்ட இளநியை நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இன்னும் வியாபாரியே சந்தோஷப்படுறாரு. அப்பவே வித்துட்டாரு. கொண்டு போகணும்னே மச்சான் வந்தா. இப்ப நம்ம குடுக்கிற காய் தான் இல்ல. ஆமா, காய் தான் இல்ல. எல்லா மரமும் இத மாதிரி காய்ச்சிருந்தா அதுதான் மரமும் காய்ச்சிருந்தா காசுதான். விவாஸ் இதுதான் பசுமை பூமி சிரஞ்சீவி 1. பாருங்க, சாரு நம்ம கண்ணை வாங்கி போட்டு 4 வருஷம் கழிச்சு ஒரு சில மரங்கள் காய்க்கன்னு வர சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவுக்கு அவரு தான் பணமும் கொடுத்து வர வச்சிருக்காரு. உண்மையிலே அவர் சிரஞ்சீவி 1 ரகம் வாங்கி போட்டது எனக்கு தெரியாது. அப்படி போட்டிருந்தா நிச்சயமாக அவருக்கு நான் இலவச சேவை பண்ணியிருப்பேன். இங்க வந்த பிறகுதான் நானா கண்டுபிடிச்சுதான் நம்ம ரகமான்னு கேட்டா அப்பதான் சார் சொன்னாரு. சாரு உண்மையிலே எவ்வளவு சந்தோஷம் அடைகிறார் பாருங்க. இதெல்லாம் இந்தியா தமிழ்நாடு உள்ள ஒவ்வொரு விவசாயிகளும் சந்தோஷம் அடைகிறாங்க. சிரஞ்சீவி 1 மகிமையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பருப்பரத்தையா இருக்கு, திக்கனஸா இருக்கு, ஆயில் கண்டென்ட் நல்லா இருக்கு. இளநீ குடிச்சா திரும்பவும் இங்கதான் வந்து குடிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறாங்களாம். வியாபாரிகள் விரும்பி வாங்குறாங்க. அப்படிதான் ஐயா? ஆமா, அப்படிதான் சார். வேற யார்ட்டையுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம கிட்ட எத்தனை காய் காய்ச்சாலும் நானே எடுத்துக்கிறேன், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். பாருங்க விவாஸ், இதுதான் பசுமை பூமிக்கு கிடைத்த சிரஞ்சீவி 1 ரகத்துக்கு கிடைத்த விவசாயிகளுடைய அங்கீகாரம். நான் காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுவாங்க, என்னுடைய ரகத்தையும் வாங்கி போட்டு என்னுடைய வருகைக்கு இன்னைக்கு பணமும் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அவர் பசுமை பூமியை பாராட்டுறான்னு சொன்னா இதுதான் ஒவ்வொரு விவசாயிகளுடைய பாராட்டுதலாக. இங்க பாருங்க, காய் சைஸா பாருங்க, நோய் வாய்ப்புகள் ரொம்ப இல்லை. இங்க பாருங்க, மரம் ஓரளவு தான் பராமரிப்பு. இத மாதிரி மற்ற மரங்கள் காய்க்கல்னு சொல்லி தான் சார் நம்மளை வர சொல்லி இருக்காரு. அடுத்த மரத்தை பாக்குறோம். இது இந்த பாருங்க நல்லா இருக்கு. இப்ப நம்ம இனி வந்து எப்படி காய்க்க வைக்கிறேன்னு சொல்லி இன்னும் நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். அங்கே மரம் நல்லா காய்ச்சிருக்கு, சூப்பரா இருக்கு விவாஸ். இந்த மண்ணுல என்ன சத்து இருக்கு, என்ன சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க போறோம். சரி. ஏன்னா இது ஆர்எஸ் பத்தி வளர்ந்த பூமி. புரியுது என்ன சார்? இது வந்து இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து சாண்டி கிளேலூம். தென்னைக்கு அற்புதமான மண்ணு. சரி சரி. நாட்டு தென்னை, வாழை, கரும்பு, காய்கறி பயிர்கள், மரப்பயிர்கள், கொய்யா, எலுமிச்சை எல்லா பயிர்களுக்கும் ஒரு அற்புதமான மண்ணு. இப்ப இதுல என்னென்ன சத்து இருக்கு, ஏன்னா நம்ம மேல் மண்ணை வச்சு முடிவு பண்ண முடியாது சத்துக்களை.
இப்ப இதுல மண்ணுல வந்து சுண்ணாம்பு சத்தும் கம்மி, உப்பு சத்து கம்மி, கார அமிலத்தன்மை நடுநிலைக்கு மேல இருக்கு, தலைச்சத்து கம்மி, பொட்டாஸ் சத்து கம்மி, எல்லா சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இதுல கம்மியா தான் இருக்கு. மொத்தத்துல குப்பை சாடியினுடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த உரக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணாம எடுங்க, எடுத்துருவோம். இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுருங்க, சாணிய போடுங்க, உரத்தை போடுங்க. 2026ல இந்த மரம் மினிமம் 200 காய் காய்க்கும். சரி, ஓகே, வருவேன். 200 காய் காய்க்கணும், கண்டிப்பா காய்க்கும். 20 ரூபாய்க்கு எடுத்தா கூட 4000 ரூபாய், அது 27 ரூபாய்க்கு எடுத்தா என்ன ஆச்சு? ஒரு மரத்தினுடைய வேல்யூ. ஆமா, கண்டிப்பாக சிரஞ்சி 1க்கு நிகர் சிரஞ்சி 1 தான் என்பது ஒரு சில மரங்கள் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இன்னும் ஒரு வருஷத்துல பசுமை பூமி வருகைக்கு பிறகு நாங்களே வருவோம். நீங்க 1 ரூபா கொடுக்க வேணாம். உண்மையிலே நீங்க எங்க ரகம் போட்ட தெரியாது, போட்டிருந்தா நாங்க காசே வாங்கியிருக்க மாட்டோம். வறட்சி பூமியிலையும் தண்ணி அளவா இருக்கிற ஏரியாவிலையும் விவசாயிகளால் கைவிடப்பட்டு ஆரஸ்பதி தான் வளரும் என்று நம்பிக்கையை உடைத்து தென்னை வரும், அதுவும் சிரஞ்சீவி 1 வரும் என்பதை ஆலங்குடியில ப்ரூவ் பண்ணியிருக்காரு உயர்திரு மிஸ்டர் பாண்டியன் சார், உயர்திரு ஐயா ராஜேந்திரன் ஐயா. ஆகையால் விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பூம் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பூம் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிகிராம். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பூம் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை,
திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞானப்பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,